நீதியை பெற்று தந்த ஒரு ஆண்மகனாக, இளைய சமுதாயத்தினுடைய தந்தையாக, குறிப்பாக ஒரு நேவல் போர்ஸ்ல இருந்த அதிகாரி தன்னுடைய தேர்நிலவை முடித்துவிட்டு ஒரு 10 வினாடிகள் கூட அதை மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்குள்ள நெத்தி பொட்டிலை வைத்து சுட்டார்கள். இந்திய கலாச்சாரத்தின்படி சிந்தூர்னு சொன்னா திருமணத்தின் போது பெண்ணுடைய நெத்தியிலே வைக்கப்படக்கூடிய அந்த திலகம்தான் சிந்தூர் என்பது. அதிலே பதிலடியை கொடுத்து உலகத்திற்கு மிக தெளிவான ஒரு பதிலை பிரதமர் மோடி அவர்கள் மிக தெளிவாக ஐயா தந்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. அதாவது பயங்கரவாதத்தை கையில் எடுப்பவர்களுக்கு மட்டுமல்ல, பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்களுக்கும் உங்கள் இடம் தேடி உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் தேடி வந்து தாக்கக்கூடிய வலிமையை பாரதம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நான் பார்க்கின்றேன். உண்மையாகவே அந்த வலிமை மிக்க நம்முடைய இராணுவமாக இருந்தாலும் சரி, விமானப்படையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கப்பற்படையாக இருந்த கடல் கப்பற்படையாக இருந்தாலும் சரி, அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றேன். சாதாரண குடிமகனாக இந்த மண்ணிலே பிறந்த ஒரு சகோதரனாக அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தை, பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் பிரதமர் அதாவது இங்கே பாரத பிரதமர் தலைமையிலேயே நம்ம பக்கம் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்க பாகிஸ்தான் சார்பிலே அவங்க கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கமும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. ராணுவம் அது எனக்கு தெரிஞ்சு ராணுவம் அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முன்னேற்பாடுகளான கூட்டமாக தான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டாங்க அவங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்று அவர்கள் ஏதாவது செய்தார்கள் என்று சொன்னால், நீங்க உங்களுடைய போர் வீரர்களை இங்கே தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகள் யூனிஃபார்ம் எல்லாம் அமைச்சு செஞ்சதுக்கே ஒரு 9 இடங்களை இந்த அரசாங்கம் இந்திய ராணுவம் திருப்பி தகர்த்தெறியும் என்று சொன்னால், நீங்க இன்றைக்கு உடை அணிந்து ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னா 9 உங்களுடைய ராணுவ 90 இடங்களுக்கு மேல இன்றைக்கு தாக்கக்கூடிய வல்லமை, அதாவது இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் அரசு இனி பாரதத்தின் மீது தானாகவோ அல்லது தங்களை சார்ந்தவர்களோ அவர்கள் மண்ணிலிருந்து யாரையும் நம்மை தாக்கக்கூடிய யோசித்து கூட பார்க்க மாட்டார்கள் என்று நம்புகின்றேன். ஆனால் அதை மீறி செய்தால் அதை வரவேற்கிறேன். அப்போதுதான் உலகத்திற்கு நம்முடைய முழுமையான வலிமையை நிச்சயமாக காட்ட முடியும். ராணுவம் முன்ன மாதிரிலாம் இல்லை. இந்திய ராணுவம் என்பது எப்படிப்பட்டது என்பதை